இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரினா என்னென்னா, ப்ரைஸ் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போவுமே ஒரே கோடு கிழிச்ச மாதிரி கீழேருந்து மேலே போயிட்டே இருக்காது. முதல்ல இம்பல்சிவாக மேலே போகும், அப்புறம் கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகும், திரும்பவும் இம்பல்சிவாக மேலே போகும், அப்புறம் ரிட்ரேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைஸ் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த இம்பல்சிவாக ட்ரேட் ஆகிட்டு திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது எந்த இடத்துல திரும்ப நம்ம பை பண்ணுனா நம்ம ட்ரேடு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவுறதுக்கான டூல் தான் இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியில் நீங்கள் ட்ரேடு இனிஷியேட் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரிக்கு நீங்கள் ஒரு ஸ்விங் ஹையையும் ஒரு ஸ்விங் லோவையும் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்துட்டு டீலிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ப்ரைஸ் இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேஜர் ஸ்விங்கையும் கீழே இருக்கக்கூடிய மேஜர் லோவையும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுதான் இந்த ஸ்விங் லோ. இதுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபிபனாச்சி ரெட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு போடணும். ஸோ அப்போ இந்த படத்தில் மாதிரி ஃபிபனாச்சி போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0.62க்கும் 0.705க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜோனை தான் கோல்டன் ரேஷியோ ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஜோனுக்கு ப்ரைஸ் வந்ததுன்னா இந்த ப்ரைஸ் வந்துட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஐடிசி சொல்கிறாரு. இன்கேஸ் இந்த ப்ரைஸ் இந்த ஜோனை தாண்டி வெளியே க்ளோஸ் பண்ணிச்சு, ஒருவேளை 0.705க்கு கீழே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ட்ரேட் வந்துட்டு மேலே போகாது, இனிமேல் கீழே தான் போகும். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ இந்த 0.762லேருந்து 705க்குள்ளே பாருங்கள் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு தடவை டச் ஆகிடுச்சு. டச் ஆகிட்டு அதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணியிருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஸ்பீடாக ரேலி ஆகிருக்கு மேலே. ஸோ இதை தான் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு.